நடிகர் வந்து எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோட படங்கள் நிறைய ரீரிலீஸ் ஆகுது. ஆனா சிவாஜி கணேசன் ஐயாவோட படங்கள் வந்து ஏன் ரீரிலீஸ் ஆக மாட்டேங்குது? சொற்ப படங்கள் இல்லை நீங்கள் குறிப்பிடுறது தவறான தகவல். முதல்ல டிஜிட்டலில் ரீரிலீஸ் ஆனதே கர்ணன் தான். அது எவ்வளோ நாள் ஓடுனுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஞாபகம் இருக்கா? 10 வருடங்கள் முன்பு கர்ணன் ரீரிலீஸில் சத்தியம்லேருந்து இதுலேருந்து 150 நாள் ஓடுனுச்சு. இன்றைக்கும் ரீரிலீஸில் அதிகம் ஓடுறது வந்து சிவாஜி படங்கள் தான். டிஜிட்டல் படம் இப்போ தான் சொல்கிறேன். ரீரிலீஸ்லேயே நிறைய படம் வரிசையாக சொல்லலாம். வசந்த மாளிகை, சிவகாமியின் செல்வன், திருவிளையாடல், எல்லா படங்களும் ரீரிலீஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வேறு படங்கள் வந்திருக்கலாம், நான் எம்ஜிஆர் படம் ஓடலை அப்படின்றதெல்லாம் சொல்ல விரும்பலை. அது அடுத்தது. அவர்கள் எப்போவுமே அந்த காலகட்டத்திலேருந்து எம்ஜிஆர் சிவாஜி என்பது ஒரு போட்டியாக வரக்கூடிய விஷயம். ஆனால் சிவாஜி படம் தான், அவர் டிஜிட்டலில். ஏன்னா ரீரிலீஸ்ன்றது டிஜிட்டல், ரீரிலீஸ்ன்றது அந்த காலத்திலே இருக்குது. எப்படி சொல்லுவாங்கன்னா, முன்பு ரீரிலீஸ்ன்றது வேறு, டிஜிட்டல் ரிலீஸ்ன்றது வேறு. முன்பு ரீரிலீஸ்ன்றது எப்படின்னா, ஒரு படம் ஒரு ஏ சென்டரில் ரிலீஸ் ஆகும், அப்புறம் பி சென்டர், சி சென்டர் போகும், அதெல்லாம் ரீரிலீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டிஜிட்டலில் பண்ணுறாங்க, எல்லாமே ரிலீஸ் பண்ணுறது ஃபுல்லாக டிஜிட்டலில் பண்ணுறாங்க. பாசமலரிலிருந்து, வசந்த மாளிகையிலிருந்து பெரிய சக்ஸஸ். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ முதல் மரியாதை கூட டிஜிட்டலில் பண்ணி வந்து சக்ஸஸ் ஆச்சு. இப்போ சமீபத்தில் வெளியிட்டாங்க. அதனால் தொடர்ந்து ரீரிலீஸ் படங்கள் வந்து நடிகர் திலகத்தோட படங்கள் வந்து, ஏன்னா இவரோட படங்கள் வந்து ஒரு யூனிக், நீங்கள் என்றுமே மக்கள் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் படம்னு சொல்லுவோம்ல. நீங்கள் பாசமலர், அண்ணன் தங்கை பாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசமலர் தான். எந்த படம் அதோட சாயலில் தான் மற்ற படங்கள்லாம் வர முடியும். நீங்கள் போலீஸ் அதிகாரி படம் அப்படின்னு சொன்னால் தங்கப்பதக்கம் தான் பெஞ்ச்மார்க்கு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எத்தனை போலீஸு, எவ்வளோ பேர் வேணாலும் போலீஸாக நடிக்கட்டும், ஆனால் தங்கப்பதக்கம் தான் பெஞ்ச்மார்க்கு. அது ரீரிலீஸ் பண்ணி என்றைக்கு தங்கப்பதக்கம் ரீரிலீஸ் ஆனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். சமீபத்தில் கூட தங்கப்பதக்கம் வந்து ஓடுனுச்சு. ஆக அது ரீரிலீஸில் ஒரு படங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன, வெற்றி படங்களாகவும் சென்று கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை.